ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு கழுதை என்ன பண்ணுச்சு, ஒரு நாள் நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கு. கழுதை என்ன ஆயிடும், நல்லா சாப்பிட்டுடுச்சுன்னா அதுக்கு ஒரு மாதிரி திமிராயிடும். அது சும்மா இல்லாமல் புலிக்கிட்ட போயிட்டு வறண்டு இழுக்குது. புலினா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. இந்த புலி செம்ம கடுப்பில் இருக்கு. ஏன்னா இது சாப்பிடலை, பசியா இருக்கு. அதனால ஏய் கம்முன்னு போயிடு சொல்லிச்சு. ஆனா இது குசும்பா இருக்குமா? குசும்பு இல்ல இல்ல, நான் நல்லா சாப்பிட்டேன், நீங்க சாப்பிடாத மாதிரி இருக்கு, அதான் ஒரு மாதிரி சோகமா இருக்கீங்களேன்னு கேட்டேன் அப்படின்னுச்சா. இதுக்கு இன்னுமே கோவம் வந்துச்சு. ஏய் மரியாதை போயிடு சொல்லிச்சு. இது கேட்கல. இங்க பார் புலினா, இன்னும் ரொம்ப கோச்சுக்கிறா. நான் சாப்பிட்டேன், சாப்பிட்டதுனால சொன்னேன், நீங்க சாப்பிட்டீங்களா கேட்டேன், இது கூடவா தப்பு? சரி சரி, நான் சாப்பிட்டேன்ல, அது என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு. நீ ஏதோ சாப்பிட்டுக்கோ போ அப்படின்னுச்சு. இது கேட்கல. புலினா, நான் புல்லு சாப்பிட்டேன், நல்லா சாப்பிட்டேன், அதனால நான் சந்தோஷமா இருக்கேன், அதனால தானே உங்ககிட்ட பேசுறேன். சரி நான் ஒன்று கேட்கவா? நான் சாப்பிட்ட புல்லுக்கு கலர் என்ன சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னுச்சு. இந்த புலிக்கு ஏறுது மண்டையில். மரியாதையா போயிடு, நான் புல்லு சாப்பிட மாட்டேன், ஆனால் புல்லோட கலர் எனக்கு தெரியும், கிரீன் அப்படி சொல்லிச்சு. ஆனால் இந்த கழுதை இருக்கே, சும்மா இல்லாம இல்லை இல்லை, நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ அப்படி சொல்லுச்சு. உடனே இது ஐய், புல்லோட கலர் ப்ளூ கிடையாது, கிரீன், தெரிஞ்சுக்கோ அப்படின்னுச்சு. இது கேட்கல. வேணா வாங்க சிங்கராஜா கிட்ட போகலாம், சிங்கராஜா கிட்ட போய் கேட்கலாம் அப்படி சொல்லுச்சு. சரி ரெண்டும் போகுது. போயிட்டு சிங்கராஜா கிட்ட சொல்லுது. சிங்கராஜா வந்தோடனே என்ன அப்படின்னு கேட்டேன். புலி சொல்லிச்சு, கம்முன்னு இருக்கு, இதையே கேளுங்க அப்படி சொல்லிச்சு. இந்த கழுது சொல்லிச்சு, ராஜா புலி புல்லு சாப்பிடாது இல்ல, நான் தானே புல்லு சாப்பிடுவேன், நீங்க கூட சாப்பிட மாட்டீங்க, ஆனா நான் சாப்பிட்ட புல்லுக்கு இது கலர் சொல்லுது, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே சிங்கம் உஷாராயிடுச்சு. அச்சிச்சோ, இது ஏதோ போய் இதுகிட்ட எடக்க முடக்கு பண்ணியிருக்கு அப்படி சொல்லிட்டு, இங்கே வா, என்ன இப்போ உன் பிரச்சனை அப்படி கேட்டார். உடனே சொல்லுது, நான் சாப்பிட்ட புல்லுக்கு அது கலர் சொல்லுது, நீங்கள் என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுச்சு. உடனே சிங்கராஜா சொன்னார், சரி இப்போ என்ன இப்போ நீ சொல்லு, நான் ப்ளூ கலர் புல் சாப்பிட்டேன், அது க்ரீன் சொல்லுது அப்படி சொன்னிச்சு. உடனே சொன்னார், எங்கே சாப்பிட்டப்பா அப்படி கேட்டேன். இங்கே தான் நம்ம காட்டில், இந்த பக்கத்தில் அப்படி சொல்லிச்சு. ஓஹோ சரி, ப்ளூ தான், நீ போ அப்படி சொல்லிட்டார். இது நல்லா குச்சிக்கிட்டே ஓடிச்சு. இதுகிட்ட சொல்லிட்டாங்கன்னு புலிக்கிட்ட திரும்பினாரு. இங்கே வா, இனிமே 6 மாசத்துக்கு நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டார். இதுக்கு ஒன்றுமே புரியல. தப்பா வேற சொல்லி அந்த கழுதை வேற சந்தோஷமா போயிடுச்சு, நம்மளுக்கு வேற தண்டனை கொடுத்துட்டாரே அப்படின்ட்டு, நான் தண்டனை வேணா ஏத்துக்கிறேன், ஆனா ஏன் இப்படி சொன்னீங்கன்னு மட்டும் சொல்லிடுங்க அப்படி சொல்லுது. அதுக்கு சிங்கராஜா சொல்றார், என்னதான் இருந்தாலும் நீ புலி, உன்னை எப்படி தெரியுமா எக்ஸாம்பிள் காமிப்பாங்க, ஒரு கணக்குல நல்லா பண்ணாங்கன்னா புலி மாதிரி பண்றான் பார் அப்படி. யாருன்னா வந்தாங்களா, புலி அவன்கிட்ட நிற்க முடியாதுன்னுவாங்க, ஆனால் நீ போய் அந்த கழுதைக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க பார்த்தியா, அதனால தான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டார். இதன் மூலயமா என்ன தெரியுதுன்னா, எல்லா நேரத்துலையும் எல்லார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சில நேரங்களில் ரொம்ப மேதாவி மாதிரி சில பேசுவாங்க, அவங்கள கண்டுக்கவே கூடாது. உனக்கு தெரிஞ்சா நீ உன்னோட வச்சுக்கோ, உன்னை வந்து கேட்காத வரைக்கும் நீ அதை சொல்லித்தராத எப்படி